அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பை நேசிப்போம் முன்னெடுப்பில் உலக இலக்கியம் வாசிப்பு வரிசையில் புக்கர் நெடும்பட்டியல் 2025 இதில் இருக்கிற 13 புத்தகங்களை நம்முடைய நண்பர்கள் ஒவ்வொருத்தராக வாசித்து வீடியோ பதிவு போட்டுட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நான் பேச போகிற புத்தகம் சூசன் சாய் அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதிய ஃப்ளாஷ்லைட். ஃப்ளாஷ்லைட் எதை குறிக்குது அப்படின்னா ஒரு டார்ச் லைட் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கதை ஆரம்பிக்கிறது ஒரு டார்ச் லைட்லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு ஃப்ளாஷ் லைட், அதாவது ஒரு அப்பா பொண்ணு 2 பேர் கடற்கரையில் நடந்துட்டு இருக்கும்போது அவர் கையில் இருக்கிற ஒரு ஃப்ளாஷ் லைட்லேருந்து தான் இந்த கதையோட ஆரம்பம் இருக்குது. இது எதை பற்றி பேசுது அப்படின்னு சொன்னோன்னா, இது ஒரு நாவலாக எடுக்கும்போது வரலாறு பற்றி பேசுது, புவிசார் அரசியல் பற்றி பேசுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைப்புகளாக பார்க்கும்போது நான் எதை பற்றி பேசுது அப்படிங்கிறது நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது இவங்களுடைய 6வது நாவல், சூசன் சாய் எழுதிய 6வது நாவல். முதல் 5 நாவல்களுக்குமே ஏதோ ஒரு வகையில் நேஷ்னல் லெவலில் இல்லை அவங்களோட புத்தகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விருது பெற்றிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இப்போ 6வது புத்தகம் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் புக்கரோட நெடும்பட்டியல் வரிசையில் இடம்பெற்றிருக்குது. இந்த புத்தகம், இந்த கதை எப்படி அவங்க பிரிச்சுருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 6 பகுதிகளாக பிரித்து எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு அத்தியாயம் 6 பகுதி, ஆனால் பல்வேறு அத்தியாயங்கள் இருக்குது. ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த அத்தியாயத்தில் இடம்பெறுகிற ஒரு முக்கியமான கதாபாத்திரம், அவருடைய பேரில் தான் அந்த கதை அந்த அத்தியாயத்தின் தலைப்பு வச்சுருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சர்க், லூயிசியா, ஆனி, டோபியாஸ் அப்படின்னு ஒவ்வொருத்தரோட பேரே அந்த அத்தியாயத்தோட தலைப்பில் வச்சுருக்காங்க. இந்த கதையை ஆரம்பிக்கிற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அப்பா, அவரோட 10 வயசு பொண்ணு, இவங்க 2 பேரும் ஒரு கடற்கரை ஓரமாக நடந்து போயிட்டுருக்காங்க. கையில் ஒரு டார்ச் லைட் வச்சுருக்காங்க. ஏன்னா நைட் நேரத்தில் நடக்கிறாங்க அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் அவங்க எதுக்காக அந்த நேரத்தில் கடற்கரைக்கு போகிறாங்க அப்படின்னா, அவங்க அந்த பொண்ணுக்கு ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கணும், அந்த இதெல்லாம் கான்ஸ்டலேஷன்லாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு அவரை கூப்பிட்டு போகிறாங்க. இப்படி போயிட்டுருக்கிற நேரத்தில் ஒரு விபத்து நடக்குது, எதிர்பாராத ஒரு விபத்து நடக்குது. ஒரு பெரிய அலை அடிக்கிற மாதிரியோ இல்லை ஒரு பெரிய ஒரு சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் அடுத்த சீன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, லூசியா ஒரு பெட்டில் படுத்துருக்கிறா. அவளை ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் இருந்து அப்போ தான் கண்ணை முழிக்கிறா. முதல்ல முழிச்சிட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவளுக்கு எதுவுமே தெரியல. அதுக்கு முன்னாடி, அதாவது அவங்க அப்பா கூட கடற்கரைக்கு அவர் கையை பிடிச்சிட்டு போனது வரைக்கும் அவளுக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது அவளுக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. இப்போ எந்திரிக்கும் போது தான் அவளுக்கு மறுபடியும் நினைவு திரும்புது. அப்போ அவள்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்பா இந்த மாதிரி தண்ணியில் இழுத்துட்டு போயிடுச்சு, கடல் அலை இழுத்துட்டு போயிடுச்சு, அப்பா இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவள்கிட்ட சொல்கிறாங்க. இது அவளோட மைண்டில் ஒரு ஏற்கனவே அவளோட அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் மறந்து போகிறதுனால அந்த இடத்துல ஒரு மென்டல் ஷாக், ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு மென்டல் ஷாக் அவளுக்கு பாதிப்புக்கு உள்ளாகிறா. அதுக்கப்புறமேட்டு அவங்க அப்பா கூட கடற்கரைக்கு கையை பிடிச்சிட்டு போனதுலேருந்து அவள் கண்ணு முழிச்சது வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லாமல் போயிடுது. இதுதான் அவளுடைய ஒரு நிலைமை. அவங்க அம்மா பற்றி சொல்லணுன்னா, அவங்க அம்மா பேர் ஆனி. அவங்க எப்போவுமே ஒரு வீல் சேரில் தான் மூவ் பண்ணுறாங்க. அவங்களால எழுந்து நடக்க முடியாத ஒரு நரம்பு தளர்ச்சி மாதிரியான ஒரு நோய் அவங்களுக்கு முதல்ல இருக்குது. அதனால் அவங்க வீல் சேரில் மூவ் பண்ணுறாங்க. இவளை ஒரு பெட்டில் படுக்க வச்சு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது. இப்படி தான் அதை அடுத்தடுத்து இதுக்கு போகுது. இது ஏன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ் இல்லை ஒரு வரலாற்று நாவல், ஒரு வரலாறு பேஸ் பண்ண நாவல் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கதை 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகள்லேருந்து அப்பப்போ தொட்டு பார்க்குது. அதோட ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, 2ஆம் உலகப் போரில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜப்பான் ஒரு பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தி இருந்தது. அந்த வேர்ல்டு வார் 2வது உலகப் போருக்கு அப்புறமா யூஎஸ் அந்த 2 பெரிய அணுகுண்டுகளை போட்டதுக்கப்புறம் வார் முடிஞ்சிருச்சு, டிக்ளேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா ஜப்பான் கொரியாவை ஒரு 35 வருஷத்துக்கு அவங்கள காலனி ஆதிக்கத்தில் வச்சுருந்துருக்குறாங்க. ஜப்பானோட காலனி ஆதிக்கத்தில் கொரியாவை வச்சுருக்குறாங்க. அந்த காலனி ஆதிக்கம் முடிஞ்சு கொரியா ஒரு தனியான ஒரு சுதந்திர நாடாக மாறும்போது அவங்களுக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுது. எப்படி அப்படின்னா, வடக்கு பக்கமாக இருக்கிற கொரியா, வட கொரியா சோவியத் ரஷ்யா
சோவியத் யூனியன் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தெற்கு பகுதி தென் கொரியா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி 2 பேரும் சப்போர்ட் பண்ணி ஒரு கொரியா அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து இதுக்கு நடுவில் ஒரு கொரியன் வார் நடக்குது. 2 பேரும் டிவைட் பண்ணணுமா வேணாமான்ற கேள்வியில் ஆரம்பித்து கடைசியில் 2 பேரும் பிரிஞ்சு ஆகணுன்றதுல தாண்டி 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுட்டு சண்டை போடுற அளவுக்கு 2 பேரும் ஒரு எனிமீஸாக மாறுறாங்க. அப்படி ஃபார்ம் ஆகிறது தான் 1950க்கு அப்புறமா உள்ள கொரியா. நார்த் கொரியாவாகவும் சவுத் கொரியாவும் 2ஆக மாறுது. அடுத்த அத்தியாயம் அப்படின்னு போகும்போது பார்த்தோன்னா சர்க் அப்படின்ற ஒரு பையனோட கதையிலேருந்து ஆரம்பிக்குது. இது யார் அப்படின்னா, இவன் வந்து ஜப்பானில் அவங்க ஃபேமிலியோடு வந்து இருக்கிறாங்க. அவனுக்கு வந்து ஒரு அப்பா அம்மா 3 சிப்ளிங்ஸ் அவனுக்கு வந்து இருக்கிறாங்க. ஒரு தங்கச்சி அப்புறம் 2 தம்பிகள் அப்படின்னு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஜப்பானுக்கு வந்து குடிபெயர்ந்தவர்கள். அதாவது கொரியாவில் சண்டை நடக்கும்போது அவங்க கொரியாவை விட்டு இடம்பெயர்ந்து ஜப்பானில் வந்து தஞ்சம் புகுந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு யூனியன் மாதிரிலாம் இருக்குது. ஸோ அவங்களோட ஹெல்ப்னால இந்த பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதாகட்டும், அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு டெம்ப்ரவரியான வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி வச்சு அவங்க ஒரு குடும்பம் வந்து போயிட்டுருக்குது. ஒரு கட்டத்தில் கொரியா வந்து இப்போது விடுதலை நாடாக மாறிடுச்சு. அதனால் நம்ம மறுபடியும் நம்மளுடைய நாட்டுக்கு போகணும் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா வந்து விருப்பப்படுறாங்க. ஆனால் இவன் சர்க் அப்படிங்கிற பேர் ஒரு கொரியன் நேம். அந்த கொரியன் பேர் உள்ள பையன் ஜப்பானுக்கு வரும்போது அவனுக்கு வந்து ஹிரோஷி அப்படின்னு பேரை மாற்றி அவனை ஸ்கூலில் சேர்த்து நின்றுருக்காங்க. அவனுக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருச்சு. ப்ளஸ் ஜப்பான் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவன் சொல்கிறான், இல்லை நான் இங்கேயே இருக்கலாமே, நம்ம ஏன் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்தே வந்து அந்த ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. இவன் தான் மூத்த பையன். அப்புறம் அவன் ஸ்கூலிங் முடியுது. அவனுக்கு வந்து காலேஜ் சேர போகிற ஒரு கண்டிஷன் வருது. அந்த டைமில் அந்த கொரியன் பீப்புள்ஸ் யூனிட்டி சொன்னாங்க இல்லையா, ஜப்பான் வாழ் கொரிய மக்களுடைய அந்த யூனிட்டி, அவங்க வந்து நம்ம தாய்நாட்டுக்கே திரும்பிடலாம், இப்போ தான் சண்டையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நமக்கு வந்து எதுவும் பிரச்சனை இருக்காது, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தா, கொரியா வந்து நம்மளுடைய நாட்டு மக்களை வந்து ஜப்பான்லேருந்தும் மற்ற நாடுகள்லேருந்தும் கூட்டி வர்றதுக்கு நமக்கு வந்து லிபரேஷன் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்கள காப்பாற்றி அவங்களுடைய தாய்நாட்டுக்கு திருப்பி கொண்டு வர்ற அந்த கப்பல்லாம் இருக்குது. அதில் நமக்கு பாஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம நாட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா வந்து பிளான் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ்டு ஒரு ஃபாதர் மதராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தில் இருக்கிறாங்க. இவனுக்கு வந்து ஜப்பான் விட்டு போக பிடிக்கல. ஸோ இவனோட பள்ளி காலம் முடிஞ்சு கல்லூரி சேரணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஜப்பான்லேயே நான் இருக்க போகிறேன், நான் வந்து கொரியா வரப்போகிறதில்ல அப்படின்னு அவனோட விஷயம் வந்து அப்படி வருது. இது ஒரு நேர்கோட்டில் சொல்லப்படுற கதை இல்லை. ஏன்னா அதுக்கு அடுத்த கதை வந்து ஆனி அப்படிங்கிற அந்த லூசியாவோட அம்மாவிலேருந்து அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி முன்னுக்கு பின்னாக மாறி இந்த கதை வந்து பயணிக்குது. வெவ்வேறு கேரக்டரை முன்னிறுத்தி ஒவ்வொரு அத்தியாயமும் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆனி அப்படிங்கிற லூசியாவோட அம்மாவை பற்றி சொல்லும்போது அவங்களோட சின்ன வயசில் அவங்க வந்து ஒரு USA சிட்டிசன். அவங்களோட ஃபேமிலி ரொம்ப பெருசு. அதாவது இவங்க வந்து 7வது பொண்ணு. ஸோ 7வது பொண்ணாக ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்தோ இல்லை அவங்க சிப்ளிங்ஸ்கிட்ட இருந்தோ அவளுக்கு போதுமான ஒரு இதுவே முதல்ல இருந்தே அவளுக்கு ஒரு கவனிப்பு கிடைக்கல. அவளை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க. நான் வந்து ஒரு 7வது பொண்ணுன்றனால என்னை வந்து சரியாக ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற எப்பவுமே ஒரு மனப்பான்மையிலே அவங்க வந்து இருக்கிறாங்க. அது வந்து அவங்கள அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணுது. இதனால் வந்து அவங்களுக்கு வெளியில் நட்பு வச்சுக்கணும், யார் கூட வெளியில் பார்த்தாலும் அவங்க கூட வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் நிறையவே இருக்குது. இப்படி ஒரு நட்பில் வந்து அவங்க ரொம்ப தீவிரமாக இருந்து ஒரு கட்டத்தில் அவங்க நட்பு காதலாகி அது வந்து அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே. இப்படி இருக்கும்போது அது வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க மறைக்க பார்க்குறாங்க. பட் அந்த கண்ட்ரியில் இதெல்லாம் ரொம்ப நார்மல் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்ததுனால அந்த குழந்தைய வந்து அடாப்ஷன் பண்ணலாம், வேறு ஒருத்தங்களுக்கு தத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படி அடாப்ட் பண்ணி வாங்குகிற அந்த கப்பல் அவங்களோட பேர் வந்து நோர்மா அப்படின்றது அந்த அம்மாவோட பேர். அவங்க அப்பா பேர் வந்து அட்ரியான். இவங்க 2 பேர் வந்து அந்த குழந்தைய வந்து தத்து எடுத்துக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு டோபியாஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, ஆண் குழந்தை. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கு. ஆனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதுக்கப்புறமா வந்து சர்க் அப்படிங்கிற ஆள் கூட வந்து கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு லூயிசியா அப்படிங்கிற குழந்தை பிறக்குது. இந்த சர்க் யாருன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஜப்பானில் வாழ்ந்த ஒரு சிறுவன்.
நம்ம வந்து அவர் ஒரு சிறுவனாக பார்த்தோம். அப்புறம் காலேஜ் முடிக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். கொரியன் ஆரிஜினில் ஜப்பானில் வந்து குடிபுகுந்த ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு மூத்த பையன். அந்த சார் தான் யூஎஸில் இருக்கிற இந்த ஆனி கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா, சார்க்கு வந்து அது அடுத்தடுத்த கதையில் வரும், இருந்தாலும் நான் முன்னாடி சொல்கிறேன். சார்க்கு வந்து காலேஜ் முடித்து அவருக்கு வந்து அவரோட டிகிரி எடுத்ததுக்கப்புறமா யூஎஸில் வந்து ப்ரொஃபஸர் அப்படிங்கிற ஒரு டீச்சிங் ஜாப் வந்து கிடைக்கிது. அது வந்து அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து கொரியா போக வேண்டாம், ஜப்பான் ஓகே நம்ம இவ்வளோ நாள் இருந்தாச்சு, அடுத்தது அமெரிக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் ஜாயின் பண்ணி ஒரு டீச்சராக வேலை செய்கிறாரு. அப்போ தான் வந்து இந்த ஆனியை பார்த்து அவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் அந்த லூசியா, இந்த 10 வயசு பொண்ணு நம்ம முதல்ல பார்த்த குழந்தை. இதுக்கப்புறமேட்டு லூசியா வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, சார்க்கு வந்து எப்போயுமே வந்து ஆனியை நினச்சி கவலைப்படுறாரு. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து அப்பப்போ வந்து இந்த குழந்தை பிறந்த புதுசில் அந்த குழந்தை வந்து அது எவ்வளோ அழுதுட்டு இருந்தாலும் இவங்க உடனே போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அந்த குழந்தைய போய் தூக்க மாட்டேங்கிறாங்க, தேவையான நேரத்தில் வந்து ஃபீட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த குழந்தைய அவளுக்கு சரியாக வளர்க்க தெரியலையோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இந்த அப்பாவுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. அதுவே வந்து தன்னுடைய பெண் குழந்தை மேலே அவருக்கு ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் ஆகுது. ஈவன் அந்த கடற்கரையில் அவங்க கடைசியாக நடந்து போனப்போ கூட பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணோட கையை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிட்டு நடந்தார் அப்படின்னு தான் விவரிக்கிறாங்க. ஏன்னா அந்த பெண் மேலே அவருக்கு அவ்வளோ பாசம், ப்ளஸ் அந்த பொண்ணை வந்து பத்திரமா பார்த்துக்கணுமே அப்படிங்கிற ஒரு பய உணர்வுன்னே சொல்லலாம், அது இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கப்புறமேட்டு அந்த அவங்க தத்து கொடுத்தாங்க இல்லையா, டோபியாஸ்னு ஒரு பையன், அந்த பையனோட அப்பா அதாவது ஆட்ரியான் அப்படிங்கிறவர் வந்து இந்த அம்மாவை கூப்பிட்றாங்க, ஆனியை கூப்பிட்றாங்க, பயாலஜிக்கல் மதர் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி டோபியாஸ் வந்து இந்த சம்மருக்கு அவங்க தாத்தா பாட்டி கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றான். அது வந்து நீங்கள் இருக்கிற ஊருக்கு பக்கத்தில் தான் வந்து அவங்களோட வீடு. ஸோ நீ எப்போயாச்சும் விருப்பப்பட்டேன்னா அவனை கூப்பிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா நீயும் லூசியாவும் மட்டும்தானே இருக்கிறீங்க. இது வந்து பின்பாதியோட கதையில் வருது. நீயும் லூசியாவும் தானே இருக்கிறீங்க, ஸோ அவனையும் கூப்பிட்டு போய் கொஞ்ச நாள் அவங்க கூட வச்சுக்கோ அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. அப்போ அவள் கேட்குறா, அவனுக்கு நான் தான் பயாலஜிக்கல் மதர்னு தெரியுமா அப்படின்னா, ஆமாம் அதெல்லாம் தெரியும், நாங்கள் அப்படி சொல்லி தான் வளர்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்கு அது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, இன்னொரு பக்கம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, நம்ம குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தத்து கொடுத்த ஒரு பையன் இவ்வளோ வருஷம் கழித்து பார்க்க போகிறோம், இப்போ அந்த பையனுக்கு எப்படியும் ஒரு 16-17 வயசு இருக்கும், எப்படி இருக்க போகிறானோ, எப்படி பார்க்க போகிறனோ, அந்த சிச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், லூசியா அதை எப்படி எடுத்துப்பா, இப்படின்லாம் வந்து நிறைய அவங்களுக்கு அவங்க மனசில் வந்து நிறைய யோசனைகள்லாம் ஓடிட்டுருக்கு. அப்புறம் அவங்க போகிறாங்க, போய் டோபியாஸ் அவங்க பாட்டி வீட்டில் பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து இவங்க கூட இருக்கிறாங்க. இப்போ லூசியா வந்து கேட்குறா, நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃப்ரெண்டுனா யாருன்னா அவங்க பேர் டோபியாஸ். அவங்க எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்கன்னா, எனக்கு ஒரு பழைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி எப்படியோ சின்ன குழந்தை தான்ட்டு அவளை சமாளிச்சிடுறாங்க. அப்புறம் டோபியாஸை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவங்க வீட்டில் வந்து அந்த ஸ்ட்ராபெரி தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் வந்து அவங்க ஸ்ட்ராபெரி பறிக்க போகலாம் வா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில் அவங்க கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணி உள்ளே போகணுமே. ஏன்னா அவனுக்கும் இதுதான் என்னுடைய அம்மானு தெரிஞ்சிருச்சு, பட் அவங்க கூட எப்படி பேசி பழகிறது அப்படின்னு தெரியாதனால அவனும் ரொம்ப தயக்கத்தில் இருக்கிறான். ஒரு பெரிய சைலன்ஸ்க்கு அப்புறமா 2 பேரும் பேசுகிறாங்க. அப்புறம் லூசியாவும் அவனும் வந்து அந்த ஸ்ட்ராபெரி பழங்கள்லாம் பறித்து வைக்கிற அந்த வேலையெல்லாம் செஞ்சு இப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ ரொம்ப அந்த வேலி பக்கத்தில் போகாத, ஏன்னா அது வந்து எலக்ட்ரிக் ஃபென்ஸு, அங்கே வந்து வெளியிலேருந்து மிருகங்கள்லாம் உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக அது போட்டிருக்குறோம், நீ தொட்டேன்னா ஷாக் வந்துடும், அதனால் போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொல்லி கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு பெரிய சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஃபென்ஸில் அவன் கையை வச்சுட்டு பின்னாடி வந்து விழுந்துட்ட மாதிரி, அதாவது ஷாக் அடித்து பின்னாடி வந்து விழுந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. உடனே அவங்க ஆனிக்கு வந்து ரொம்ப பயம் வந்து ஓடி போய் பார்க்குறா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவன் முழிச்சிடுறான். அப்புறம் 2 நாள் அவங்க கூட இருந்துட்டு அப்புறம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறான். அன்றைக்கி நைட்டு அவங்க பாட்டி மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க, இவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, இமீடியட்டாக வந்து வேற ஒரு சிட்டிக்கு மாற்றணும்னு சொல்கிறாங்க, ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லூசியா வந்து என்னடா இது இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்கன்ட்டு அப்போ அவள் சார்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறான், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை, நான் உடனே போய் பார்க்கணுன்ட்டு. அவன் நார்மலாக இருந்தால் ஏன் இந்த நைட்டில் போய் நீ என்ன பார்க்க போகிற அப்படின்னா, இல்லை நான் போய் பார்க்கணும், சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். அவள் போய் பார்க்குறா. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பையனுக்கு வந்து பிரெயினில் வந்து ஒரு சின்ன ஒரு லம்ப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு, அதனால் அவனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை அவனை பார்த்துட்டு சரி, அதுக்கப்புறம் ஆட்ரியான்கிட்டையும் பேசிட்டு, ஏன் இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே சொல்லலாம், இல்லை எங்களுக்கு வந்து தெரியும், பட் நாங்கள் அந்த டைமில் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம், நீ ஃபீல் பண்ணுவேன்னு நான் சொல்லலை, பட் இது வந்து க்யூரபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரின்ட்டு அதை பேசி முடிச்சுட்டு ஆனி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படி தான் வந்து இவங்க லைஃப் போகுது. ஒரு பயாலஜிக்கல் மதராக இருந்து மறுபடியும் அந்த பையனை பார்க்குற ஒரு சிச்சுவேஷன் வருது. இதுக்கப்புறம் சர்க் அண்ட் லூசியாவோட ஸ்டோரி வருது. இவங்க மறுபடியும் அந்த கேரிங் ஃபாதராக ஏன் எப்படி இருக்கிறாரு, ஆனியோட பயத்தில் இவர் வந்து இப்படி இருக்கிறாரா அப்படின்ட்டு. ஆனால் எந்த இடத்துலையுமே சர்க் வந்து அவருடைய பழைய காலம், அதாவது அவர் ஒரு கொரியன் நேட்டிவ், ஜப்பானில் வளர்ந்தார், ஜப்பானில் அவர் ஃபேமிலி இருந்தது, அவங்க கொரியா போனாங்க, இந்த கதை எதையுமே வந்து அமெரிக்காவில் உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ ஃபேமிலிக்கிட்டேயோ ஈவன் அவங்க ஒய்ஃப்கிட்டையும் பெருசாக அதை பற்றி எதுவும் சொல்லலை. நான் ஜப்பானில் இருந்தேன், படித்து வளர்ந்தேன், இப்போ இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறது மட்டும்தான் சொன்னார். ஆனியும் அதுக்கு மேலே பெருசாக அவர்கிட்ட வந்து கேட்டுக்கல. ஸோ இப்படி தான் வந்து அவரோட பழைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவருடைய ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் இவர் கூட வந்து லெட்டரில் வந்து காண்டாக்டில் இருக்கிறாங்க சர்க் கூட. இந்த மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் வந்து கொரியாவில் இருக்காங்க, அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இந்த டீபோர்ட்டிங், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க மூவ் ஆகும்போது ரீபேட்ரியேஷன் டைமில் அந்த சிஸ்டர் மட்டும் ஜப்பான்லேயே தங்கிடுறாங்க. அவங்களுக்கு பாஸ் கிடைக்கலையோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துலாம் தங்கிடுறாங்க. அதனால் அவங்க ஜப்பானில் இருக்காங்க. இவரோட அப்பா அம்மா மற்ற தம்பிங்கள்லாம் வந்து கொரியா போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து யூஎஸில் செட்டில் ஆகி க்ரீன் கார்டு ஹோல்டராக வந்து இருக்கிறார். இப்படி தான் அவரோட ஃபேமிலி வந்து கம்ப்ளீட்லி வேறு வேறு இடத்துல இருக்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டு அவரோட ப்ரொஃபஷனில் ஒரு சிச்சுவேஷன் வருது. ஜப்பானுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டெபுடேஷனில் போயிட்டு வரணும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இவர் வந்து ஜப்பான் பேரை கேட்டோன்னே வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்புறமேட்டு சரி நம்ம வளர்ந்த நாடாச்சே எப்படி இருக்கும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம், அப்போ இத்தனை மாதம் போகணும் அப்படிங்கும்போது ஃபேமிலியோடு போகலான்னு சொல்லி அவங்க பொண்ணையும் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க ஜப்பான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ரொம்ப க்யூரியஸாக ஒன்றுனா கேட்டே இருக்கா. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஸ்கூலில் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ ஜப்பான்லேயே உள்ள ஸ்கூலில் வந்து சேர்ந்து படிக்கலாம், அதுக்கு நான் வந்து ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் டோக்கியோ போகிறாங்க. ஆனால் டோக்கியோவில் இல்லை, அவரோட வேலை வந்து டோக்கியோலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஒரு சின்ன வில்லேஜில் தான் ஒரு காலேஜில் அவருக்கு வந்து இந்த டெபுடேஷன் ஜாப் கிடச்சிருக்குது. அந்த காலேஜ் ப்ளஸ் அது பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அவங்களுக்கு வீடு கிடைக்கிது. அங்கே எப்படி வீடுங்கள்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கிராம்ப்டாக சின்னதாக, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பெரிய செலவு பண்ணி ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்ற நினைப்பு இல்லாத சிம்பிள் லைஃப் வாழ்கிற மக்கள்னால அவங்க அப்பார்ட்மெண்ட்டே ரொம்ப கிராம்ப்டாக இருக்குது. பெட்டெல்லாம் ரொம்ப குட்டியாக அந்த மாதிரி இருக்குது. அது இவங்களுக்கு அவங்க ஒய்ஃப்க்கும் பொண்ணுக்கும் அந்த இடம் சுத்தமாக முதல்லேருந்தே பிடிக்கல. இது வேண்டாம், நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்க வந்து புது இடத்துல வந்து எப்படி அடாப்ட் ஆகிடுவாங்க இல்லையா, அதனால் அவளுக்கு வந்து ஓகே நான் இங்கே தான் இருக்க போகிறோம், நான் ஸ்கூல் போகிறேன் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி அவள் ஓரளவுக்கு அந்த இடத்த வந்து செட் ஆகிட்டான். அவங்க அம்மாவுக்கு வந்து இதுக்கு நடுவில் அந்த ஒரு நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வருது. அப்போ அதுக்கு நடுவில் அவங்க அப்பா அவளை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலேஷன் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அங்கே கொடுக்குறாங்க. ஜப்பானில் அவங்க இருக்கிற இடத்துல முடியலன்னா பக்கத்து டவுனில் போய் போயிட்டு வராங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு பேரலாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ சருக்கு அதான் அப்பா அம்மா பொண்ணு 3 பேரும் அங்கே இருக்கிறாங்க. அப்போ இவருக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த அப்பார்ட்மெண்ட்டு, இந்த இடம், இந்த தனிமை வந்து இவங்களுக்கு பிடிக்கல போல், நம்ம பேசாமல் இவங்களை வந்து வேறு இடத்துக்கு வந்து இடத்த மாற்றி வச்சு வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜில் ஒரு பீச் ஹவுஸ் ஒன்று வந்து அவர் வந்து செலக்ட் பண்ணுறாரு. நம்ம வந்து இனிமேல் அந்த பீச் ஹவுஸில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அப்படின்னா, இல்லை இனிமேல் நீ அடிக்கடி பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவள் கேட்குறா, ஓ அப்போ நம்ம டெய்லி கடற்கரைக்கு போகலாமா, நம்ம அங்கே போய் நடக்கலாமா, கால் நடக்கலாமா, அங்கே உள்ள ஸ்டார்ஸ்லாம் பார்க்கலாமான்னு. அப்போவே அவளுக்கு அந்த பீச் பற்றின ஒரு ரொம்ப ஒரு விஷயங்கள் வந்து அவளுக்கு ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடுச்சு. ஆமாம் நம்ம போகலாம், நம்ம பீச் ஓரமாக இருக்கலாம், அங்கே டெய்லி அங்கே பீச் பார்க்கலாம், பீச் காற்றடிக்கும், பீச் கடல் அந்த தண்ணி பார்க்கலாம், நடக்கலாம், எல்லாமே சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ஓகே. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமும் அவங்க அம்மாவுக்கு இன்னமும் வந்து அந்த ஒரு பழைய ஒரு மைண்ட் செட்டில் ஒரு டல் எஃபெக்டில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எப்போவுமே டயர்டாக இருக்காங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்களால ஓடி போயிடலாம் பெருசாக வேலையெல்லாம் ஓடி ஆடிலாம் செய்ய முடியறதில்லை. ஸோ அதனால் சர்க் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் பொண்ணுக்கு வந்து ஓகே அவள் சின்ன பொண்ணு தானே, அவளை நம்ம தான் வந்து எப்படியாவது கூப்பிட்டு போய் அவளை வந்து சுற்றி காட்டலாம், என்டர்டெயின் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்பப்போ பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறது வர்றது இந்த வேலையெல்லாம் பண்ணி அவளை வந்து என்கேஜாக வச்சுக்கிறாரு. எத்தனை தடவை எங்கே போனாலும் அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு போக மாட்டாங்க. அப்போ அவள் கேட்குற, அம்மா வரலன்னு கேட்டால், இல்லை அம்மாவுக்கு வந்து டயர்டாக இருக்குது, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நாள் வந்து பீச்சுக்கு போகிற அந்த நிகழ்வு தான் நம்ம கதையோட ஆரம்பத்தில் சொன்ன நிகழ்வு. ஸோ இந்த மாதிரி இவங்க போயிருக்காங்க, நைட்டு போய் ஸ்டார்ஸ் பார்த்துட்டு வரோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. போயிட்டு 9 மணிக்கு ரிட்டர்ன் பண்ண வேண்டியவங்க 9 ஆகுது, 9:30 ஆச்சு, 9:40 வரைக்கும் வரவே இல்லைன்னு தெரிஞ்சோடனே அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு.
பக்கத்தில் அந்த பீச் ஹவுஸ்க்கு பக்கத்து பீச் ஹவுஸில் அவங்கள்ட்டலாம் கொஞ்சம் கூப்பிட்டு கேட்டு இந்த மாதிரி ஹஸ்பண்டும் பொண்ணும் போனாங்க, வரல, கொஞ்சம் யாராவது விட்டு ஹெல்ப் பண்ண முடியுமானா, அப்போ அவங்க போய் தேடி பார்த்துட்டு இல்லைன்னொடனே அப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸ் வருது. அப்புறம் போலீஸ் வந்து ஃபுல்லாக அந்த சீஷோரில் அந்த எண்டை ஃபுல்லாக சர்ச் பண்ணும்போது ஒரு ஓரத்தில் அவர் இந்த பொண்ணோட உடம்பு வந்து குப்புறப்படுத்த மாதிரி அந்த பொண்ணு மட்டும் இருக்கிறா. அவங்க அப்பாவோட எங்கேயுமே காணலை. ஸோ அவங்க வந்து பொண்ணை காப்பாற்றி அவளை வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிவிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க அப்பா என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை அவரை காணோம், அப்போ ஒரு வேளை அவர் வந்து அலை இழுத்துட்டு போயிடுச்சு போல், இவங்க ரொம்ப பக்கத்தில் நடந்து போயிருக்கும்போது ஏதாவது பெரிய அலை வந்து இழுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் தனியாக அந்த ஊரில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா அவங்க வந்தது அவங்க அப்பாவோட ப்ரொஃபஸர் அந்த வேலைக்காக தான் வந்திருக்காங்க. இதுக்கு மேலே அவங்க அங்கே இருக்கவும் முடியாது, யாரையும் தெரியாது. முதல்ல அவங்க ரொம்ப தனிமையாக இருந்தவங்க. அப்படிங்கும்போது சரி நான் இதுக்கு மேலே இங்கே இருக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி யூஎஸ்க்கு போயிடுறாங்க. ஆனி அந்த அம்மாவும் லூசியா பொண்ணு 2 பேரும் வந்து யூஎஸ்க்கு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இந்த குழந்தை வந்து எப்போயுமே ஒரு ஷாக், அந்த ட்ராமாலேருந்து வெளியில் வரல. அவளுக்கு அந்த டைமில் என்ன நடந்ததுன்னு திரும்ப திரும்ப அதை யோசித்து பார்த்துட்டே இருக்கிற நிறைய சிச்சுவேஷன் வருது. ஸோ அதனால் இவ்வளோ ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போகலாம், சைல்டு சைக்காட்டிஸ்ட் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போகும்போது அந்த சைக்காட்டிஸ்டோட டேபிளில் வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது, சின்ன ஃப்ளாஷ் லைட். அதை பார்த்தோன்னே அவளுக்கு அன்றைக்கி அவங்க அப்பா கையிலையும் இதே மாதிரி ஒரு ஃப்ளாஷ் லைட் இருந்ததே, அவர் என்னை நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு தானே கூப்பிட்டு போனார். கீழே விழும்போது அந்த ஃப்ளாஷ் லைட் விழுற சத்தம் வரைக்கும் எனக்கு கேட்டுச்சு, ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நினப்பு மட்டும் திரும்ப திரும்ப வருது. இது அப்படியே அதுக்கப்புறம் அவங்க அமெரிக்கா வந்துடுறாங்க. அமெரிக்காவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஜாப்னு எதுவும் பெருசாக செய்ய முடியாதுட்டாலும் அவங்க வந்து ஒரு ஸ்டெனோகிராஃபரும் ஒரு டைப்ரைட்டராகவும் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்து அவங்களுக்கு 2 பேருக்கு தேவையான ஒரு லிவிங்க்கு தேவையான ஒரு ஏர்னிங் மட்டும் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் லூயிசியா வளர்ந்து அவள் வந்து ஸ்கூலிங் முடித்து காலேஜ் போய்ட்றா. அதுக்கப்புறம் அவளோட ஒரு பார்ட் வந்து ஃபுல்லாக அப்படியே எலாபரேட் ஆகுது கதை. இதுக்கு நடுவில் அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு வால்ட் அப்படிங்கிற ஒரு நெய்பர் ஒருத்தர் வந்து இருக்கார். அவர் வந்து ஃப்ரெண்ட் அவங்க 2 பேரும் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசி அவருக்கு வந்து இந்த கொரியா பற்றி ரொம்ப பிடிக்கும். நான் கொரியா விசிட் பண்ணியிருக்கேன், உங்களோட பேர் கூட வந்து லாஸ்ட் நேம் வந்து கேங் அப்படின்ற அந்த கொரியன் நேமில் முடியுது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்க இருப்பாங்க. அந்த பார்ட் ஆஃப் ஸ்டோரி கொஞ்சம் மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் லூசியா வந்து காலேஜெல்லாம் முடித்து அவள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நான் வந்து யூரோப் சுற்றி பார்க்கணுன்னு போகிறேன், எனக்கு வந்து அந்த இதெல்லாம் ஒரு ஆசை. அவங்களுக்கு ஒரு வேர்ல்டு டூர் போகணும் அப்படின்னு இருக்கும்போது டோபியாஸ் அந்த வளர்ப்பு மகன் அவன் மறுபடியும் வந்து இவங்களை பார்க்குறதுக்கு யூஎஸ்க்கு அந்த அவங்க இடத்துக்கு வர்றாரு. அப்போ லூசியா வந்து அவள் காலேஜில் இருக்கும்போது அவள் ஹாஸ்டல்லே நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹாஸ்டல் ரூமில் போய் பார்க்குறாரு. அங்கே போகும்போது முதல்ல அவளுக்கு வந்து வெறுப்பாக இருக்குது, இவன் எதுக்கு திரும்பி வரான், இவன் வந்து ஓகே அவளுக்கும் இப்போ வளர்ந்துட்டதுனால தெரியுது நம்ம அம்மாவோட பயாலஜிக்கல் சன் இவன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவனை ரொம்ப நெருங்கவும் முடியல, பட் அவனை ரொம்ப அவாய்ட் பண்ணவும் முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவன் அன்றைக்கி ஒரு நாள் அவள் கூட உட்காந்து பேசி பழகி இருக்கும்போது ஓகே இவன் என்ன பண்ணுவான், அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி பறக்கும்போது இவன் என்ன பண்ண முடியும், இவன் என்ன இருந்தாலும் நம்ம அம்மாவுக்கு பிறந்து வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவளுக்கு வந்து அந்த டோபியாஸ் மேலே ஒரு இறக்கம் வருது. என்ன இருந்தாலும் அம்மா வந்து உன்னை இந்த மாதிரி விட்டுருக்கக்கூடாது, நீ வந்து என்ன பண்ணுவ, அவ்வளோ பிறந்த உடனே உன்னை அடாப்ட் பண்ணிட்டாங்க, இப்படி உன்னை தனியாக விட்டுருக்கூடாதுன்னு சொல்லும்போது அவன் வந்து அவளை விட கொஞ்சம் சீனியர் அப்படிங்கிறனால அவன் என்ன சொல்கிறான், அவங்களுக்கு நான் பிறக்கும்போது அவங்களுக்கு வயசு 19 தான், அவங்களுக்கு அப்போ என்ன தெரியும், இப்போ எனக்கே எடுத்துக்கோ, நானே இப்போ 19 வயசு, இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அவளை சமாதானப்படுத்த பார்க்குறான். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஃபார்ம் ஆகிடுறாங்க. அப்புறம் லூசியா வந்து அந்த யூரோப் ட்ரிப் கிளம்பி போகிறான். அதுக்கப்புறமா டோபியாஸ் வந்து அவள்கிட்ட பேசிவிட்டு அவனோட ஊருக்கு போகிறான். அப்புறம் லூசியா வந்து அவளோட யூரோப் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுறான். யூரோப் ட்ரிப்பில் அவளுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கிது. அவளுக்கு புதுசாக போகிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, ரூம்மேட்ஸ் புதுசாக இருக்காங்க. அங்கே போய் அவளுக்கு நிறைய வித்தியாசமான அனுபவங்கள்லாம் கிடைக்கிது. அதாவது ஒரே ஒரு பேக் மட்டும் எடுத்துகிட்டு அந்த நாடுகளை தாண்டி போகிறது, அதாவது காண்டினென்ட்ஸ் டு காண்டினென்ட் ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அவளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிது, அவளை வந்து ஏமாற்றிடுறாங்க, தனியாக இருக்க வேண்டிய நிறைய நேரம் சுச்சுவேஷன் இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல தொலைஞ்சு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது, பயம் இருக்குது, ஏமாற்றம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே, தனியாக அவர் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. பட் ஓகே ஃபைனலி ஒரு நல்ல ஒரு பத்திரமா வந்து அவள் மறுபடியும் ஊருக்கு திரும்பி வந்துடுறா.
கிட்டத்தட்ட அவளை வந்து பாஸ்போர்ட் இல்லாமல் அவளை வேற ஒரு கண்ட்ரியில் டீடைன் பண்ணுற அளவுக்கு போய் அப்புறம் எப்படியோ அதுலேருந்து தப்பிச்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்னால ஊருக்கு வந்துடுறான். இந்த மாதிரி அவளோட ஸ்டோரி பேசிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு இடத்துல மறுபடியும் வருது. இது இப்போ கதை எங்கே வருது அப்படின்னா டிபிஆர்கே, அதாவது டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா, அதாவது இன்றைய நார்த் கொரியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த நார்த் கொரியாவில் ஒரு கேம்ப் ஆர் ஒரு ப்ரிசன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சிறைச்சாலை மாதிரி ஒரு இடத்துல ஒரு அழுக்கு துணியோட உடம்புல வந்து உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு கண்டினியூஸாக அடித்து ஒரு ஆளோட உடம்பு வந்து அப்படியே வீக் பண்ணி சரியாக சாப்பாடு போடாமல் இருட்டுக்குள்ளே வச்சு ஒருத்தனை வந்து வச்சுருந்துருக்குறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி தொலைஞ்சு போன இந்த லூசியாவோட ஃபாதர் செர்க். இப்போ என்ன ஆயிருக்குது அப்படின்னா இவனை வந்து ஒரு சிறைச்சாலையில் வச்சு அவனை வந்து பேசுகிறாங்க. அவன்கிட்ட வந்து அவன் ரொம்பவே அடித்து அவன் ஆல்மோஸ்ட் குயரமாக இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. அவனுக்கு அவன் மனசில் வந்து கடைசியாக அவன் பொண்ணு கூட இருந்த அந்த ஒரு நாள் மட்டும்தான் அவருக்கும் ஞாபகம் இருக்குது. பொண்ணுக்கு எப்படி அந்த மொமெண்ட்டுக்கு அப்புறம் அவள் கண்டு முழிச்சது ஞாபகம் இருக்குது, இவனுக்கும் அதே மாதிரி அந்த பொண்ணு கூட இருந்த அந்த கடைசி மொமெண்ட் வந்து ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவர் எப்படி இங்கே வந்தார் அப்படிங்கிற எந்த விஷயமும் வந்து அவருக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. இதுதான் வந்து அவருடைய நிலைமை. ஸோ இதுக்கு நடுவில் இது என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு நடுவில் நிஜத்தில் வரலாற்றில் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்தது போனோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். கொரியன் வார் நான் சொன்னேன் இல்லையா, 1950 53க்கு நடுவில் நடந்த அந்த கொரியன் வாருக்கு அப்பவும் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமும் 2 டைம்லேயும் இந்த நார்த் கொரியா சவுத் கொரியா அப்படிங்கிற டிவிஷன் நடந்ததுக்கு அப்புறமா நார்த் கொரியா கவர்மெண்ட் ஆர் அந்த பீப்புள் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சவுத் கொரியாவில் இருந்து கிட்டத்தட்ட 84,500 பேரை வந்து கடத்திட்டு போய்ட்றாங்கன்னா வார் நடக்கும்போதே வந்து அவங்கள அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு பார்டர் க்ராஸ் பண்ணி கைது பண்ணி கடத்தி கூட்டு வந்துடுறாங்க. இது ஏன் இந்த மாதிரி கூட்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களுக்கு வாரில் நிறைய உயிரிழப்புகள் நடக்கும்போது அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு சவுத் கொரியாவில் இருக்கிற சிவிலியன்ஸை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிடுறாங்க. இது ஒரு ரீசன் ஃபார் அப்டக்ஷன் தான் சொல்லணும். இது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் 3,800 பீப்புள் அங்கேருந்து இங்கே, அதாவது சவுத் கொரியாவில் காணாமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்கன்னே தெரியாது. எங்கே போகிறாங்கன்னு தெரியாதுன்னா அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லை வேறு நாட்டுக்கு போயிட்டாங்களா வேறு காண்டினென்ட் போயிட்டாங்களா யாருக்குமே தெரியாது. அவங்கள தேடி அவங்க சொந்தக்காரங்களாம் தேடிகிட்டே இருக்காங்க. இது எந்த அளவுக்கு நடந்ததுன்னா 1970, அதாவது இந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் அந்த கடற்கரையில் நடந்த அந்த வருஷம் கிட்டத்தட்ட அந்த 70s அப்படின்னு அந்த கதையில் வருது. உண்மையாகவும் இந்த 1970 3,800 பேர் வந்து இதே மாதிரி ஒரு இடத்துல சவுத் கொரியாவிலேருந்து அங்கே வந்து கடத்தியிருக்காங்க. சவுத் கொரியான்னு மட்டும் இல்லை, வேறு ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்தும் தேடி அவங்கள கடத்தி இங்கே கூப்பிட்டு வந்துட்டு வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி வச்சுருக்கிற ஆளுங்களில் கடந்த 2006 வரைக்குமே 489 பேர் இப்பயும் அங்கே டீடைன் ஆகிருக்கிறாங்க. அவங்கள இன்னமும் அவங்க உள்ள அந்த கேம்பில் வச்சுருக்குறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இன்டர்நெட்லேயும் இருக்குது. அது ஒரு வார் நியூஸ்னு வச்சுக்கலாம், அதில் இருக்குது. இப்போ இந்த வார் டைமில் அவங்களோட ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்க, அதுக்காக வந்து திருடி அவங்கள கடத்திட்டு வராங்க. அதே மாதிரி இன்டெலெக்சுவல் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்கில்டு பீப்புள், அவங்களையும், அதாவது ஸ்காலர்ஸாக இருப்பாங்க, சயின்டிஸ்ட்டாக இருப்பாங்க, டாக்டராக இருப்பாங்க, ஜுடிஷியல் பீப்புளாக இருப்பாங்க, அப்புறம் ஜேர்னலிஸ்ட்டாக இருப்பாங்க, பிஸ்னஸ் பீப்புள், இந்த மாதிரி செலக்ட் பண்ணி அந்த ஆளுங்களை மட்டும் சவுத் கொரியாவிலேருந்து கடத்தி நார்த் கொரியாவுக்கு கொண்டு வராங்க. ஸோ இவங்களோட அந்த எய்ம், அதாவது அவங்களோட நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணும்போது சவுத் கொரியா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்காலர்ஸ் இல்லை அந்த ஸ்கில்டு பீப்புளை வந்து கம்மியாகவும், நார்த் கொரியாவுக்கு அவங்க வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவங்கள கட்டாயப்படுத்தி இங்கே வேலை செய்ய வைக்கிறது மூலமாக நார்த் கொரியாவோட கண்ட்ரியை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இது நடந்திருக்குது. இது வந்து வார் டைமில். வார்க்கு அப்புறமும் இது கண்டினியூ பண்ணுறாங்க. அதாவது ஜப்பானில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர், ஃபுக்கி யூனிவர்சிட்டியோட ஒரு ப்ரொஃபஸர் வந்து கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டு, அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 6 காரணங்களுக்காக இவங்க வந்து கடத்திட்டு போகிறாங்க. என்ன அப்படின்னா இவங்க வந்து நார்த் கொரியாவில் போய் தெரியாமல் கண்டுபிடிச்சிட்டாங்களோ, இல்லை நார்த் கொரியா ஏஜென்ட்னு யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்களோ, அந்த ஐ விட்னஸை மறைக்கிறதுக்காக அந்த ஆளுங்களை கடத்திட்டு போய்டுறாங்க. அப்புறமேட்டு அவங்கள பர்டிகுலர்லி அந்த
பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த பாதிக்கப்பட்டவங்க யாராவது இந்த நார்த் கொரியன் இவன் தான் வந்து கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு அவங்கள காமிச்சு கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காகவும் கடத்திட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நிறைய பேர் வந்து இந்த வேறு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து லோக்கல் லாங்குவேஜும், அதாவது கொரியனும் தெரிஞ்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப்பனீஸும் தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னா அவனை கடத்திடுவாங்க. ஏன்னா இவங்க நாட்டு ஆளுங்களுக்கு ஜாப்பனீஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறதுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது இல்லாமல் சில பேரை வந்து சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் வச்சு அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி, நீங்கள் வந்து நார்த் கொரியா வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும், நல்ல சம்பாதிக்கலாம், கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், இப்படிலாம் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி, அதாவது கடத்துறாங்கன்னு தெரியாமலே பிரெயின் வாஷ் பண்ணி அந்த ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸ் வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. இதில் நிறைய பேர் வந்து அந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிற அந்த மீனவர்களை வந்து இந்த மாதிரி கடத்திட்டு போயிருக்காங்க. அது எதுக்காகனா அவங்களுக்கு ஸ்கில் செட்டு அப்படின்லாம் இல்லாமல் அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி திருப்பி மறுபடியும் அவங்க நாட்டிலே விட்டுறோம், ஆனால் நீங்கள் அங்கே வந்து ஒரு ஸ்பை மாதிரி வேலை செஞ்சு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவங்கள வந்து இதுக்காக கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அப்புறமேட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்ஸாக இருப்பாங்க, ஒரு ஸ்காலர்ஸாக இருப்பாங்க, டாக்டர்ஸாக இருப்பாங்க. அந்த ஸ்கில் செட்காக அவங்கள கடத்திட்டு வந்து அவங்க நாட்டை வளப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய பேரை வந்து இங்கே வேறு கண்ட்ரிலேருந்து இங்கே கூப்பிட்டு வந்து இங்கே நார்த் கொரியாவில் வந்து சிங்கிளாக இருக்கிற பசங்களுக்கு, அதாவது ஜென்ஸுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக நிறைய பேரை கடத்தி கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான காரணங்களுக்காக வந்து நார்த் கொரியா இந்த வேலைகள்லாம் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து வரலாற்றில் நடந்த ஒரு விஷயம். சரி, இந்த விஷயங்களுக்கு நார்த் கொரியா என்ன பதில் சொல்லுது அப்படியும் அவங்கள கேள்வி கேட்பாங்க. யூஎன் வந்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ வந்து நார்த் கொரியா என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் யாரையும் கடத்தலை, எங்களுக்கு அது வந்து தேவையும் இல்லை. எங்கள் நாட்டில் இருக்கிற சவுத் கொரியன்ஸோ இல்லை ஃபாரின் நேஷ்னல்ஸோ இங்கே ஏன் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எங்கள் நாட்டில் இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு. அவங்க தே கேம் ஆன் தியர் ஓன் வில், அவங்க இஷ்டப்படி மட்டும்தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்த யாரையுமே கடத்திட்டு வந்த யாரையுமே அவங்க சொந்தக்காரங்கக்கிட்டேயோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ வந்து இவங்க எந்த ஒரு கம்யூனிகேஷனும் வச்சுக்க அலோவ் பண்ணுறதில்லை. ஸோ இப்போ அவங்க சிம்பிள் அஜெண்டா வெளிநாட்டில் இருக்கிற புத்திசாலிங்களை, அறிவாளிகளை, ஸ்கில் செட் உள்ளவங்களை கூப்பிட்டு வந்து நம்ம நாட்டில் வச்சு நம்ம நாட்டை வளப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு 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 சீப்பான மைண்ட் செட்டில் இந்த மாதிரி வேலையை பண்ணிடுறாங்க. இப்போது அந்த கதைக்கு வருவோம். சருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காரணத்தினால தான் வந்து அவன் வந்து கடத்தப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சுது. இப்போ அவன் வந்து இருக்கிற அந்த ரூமில் அவனோட அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜெண்ட் அவன் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ஒருத்தன் உள்ளே வர்றான். அவனுக்கு வந்து தெரியும் இவன் வந்து ப்ரொஃபஸர் இவன் வந்து ஒரு டீச்சிங் இதில் இருக்கிறான் அப்படின்னு அந்த ஏஜென்ட்ஸ்க்கு அந்த ப்ரிசனில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இவன் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறனால இவனை கூப்பிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோடய பேர் வந்து பியோங் ஹோ, நான் வந்து நார்த் கொரியாவை சேர்ந்தவன் தான், நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஸர்னு எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் எனக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறான். எப்போது அவனை போட்டு அடித்து துவைச்சி அந்த சுச்சுவேஷனில் உட்காந்துருக்கும்போது இவன் வந்து இப்படி கேட்குறான். அப்போ அவனை அப்படியே பார்த்துட்டு, இந்த கண்டிஷனில் இருக்கும்போது நான் உனக்கு இதெல்லாம் சொல்லித்தரேன்னு நீ எப்படி நம்புகிறேன்னா, அப்போ அவன் சொல்கிறான், உங்களுக்கு வேறு சாய்ஸ் கிடையாது, நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க, ஸோ நீங்கள் வந்து எனக்கு டெய்லி பேசிஸில் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேர்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா என்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த வேர்டு வந்து அவனுக்கு கொஞ்சம் கேட்சியாக இருக்குது. சரி, அவன் சொல்கிறான், ஓகே, எப்படியும் இங்கே வந்தாச்சு, இனிமேல் நான் எதுவும் தப்பிச்சு போக முடியுமாலாம் தெரியாது. இவன் மூலமாக அவருக்கு ஒரே ஒரு ஆசை, என் பொண்ணு எங்கே இருக்கிறா அப்படிங்கிறத மட்டுமாவது வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை. ஸோ இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி வந்து அவனுக்கு ஒரு வேர்டு, சென்டென்ஸு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு தடவை இவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகிடுது. இது எப்படின்னா, அந்த ஜெயிலுக்குள்ளே அந்த பையன் மட்டும் இருப்பான், வெளியில் வந்து கார்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்து இவனுக்கு கொரியனும் தெரியும், ஜாப்பனீஸும் தெரியும், இங்கிலீஷும் தெரியனால அவங்க அந்த 3 லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணி அவனுக்கு அந்த சென்டென்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அப்போது ஒரு நாள் வந்து அவன் வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் இல்லை இங்கிலீஷில் வந்து கேட்குறான். வெளியில் கார்ட்ஸ்க்கு புரியாது அப்படிங்கிறனால, என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியணும், அவளுக்கு வந்து 10 வயசு இருக்கும்போது நானும் அவளும் இந்த மாதிரி ஒரு மிஷாப்பில் மாட்டிக்கிட்டோம், நான் இங்கே இருக்கேன், அவள் இந்த கண்ட்ரியில் இருக்காளா இல்லை எங்கே இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல, நீ எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமான்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், இது என்னோடய வேலை கிடையாது, பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கேஷுவலாக அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது அவன் ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறான், உங்கள் பொண்ணு இந்த நாட்டில் இல்லை அப்படின்னு அந்த உண்மையை சொல்லிடுறான்.
இப்போ இவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எத்தனை நாளாச்சு, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரில. நான் இந்த இருட்டு அறைக்குள்ளே வந்து இருக்கிறேன். இப்போ என் பொண்ணும் இல்லை, அவள் உயிரோடு இருக்கலாம் இல்லையா அதுவும் தெரியல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கோபம் வருது. எப்படி கோபம் வருதுன்னா, இந்த நார்த் கொரியன்ஸ் வந்து கடத்திட்டு வந்து வச்சுருக்கிற எண்ணெயை வந்து அமெரிக்கா, அதாவது நான் பிறந்து வளர்ந்த ஜப்பானுக்கு எதிராகவோ இல்லை நான் வளர்ந்த அமெரிக்காவுக்கு எதிராகவோ என்னையை வந்து பேச வச்சு அந்த ப்ரொபகண்டா பண்ண போகிறாங்க அப்படின்னு அவனுக்கு வந்து தோண ஆரம்பிக்குது. இதுதான் நார்த் கொரியன்ஸோட ஒரு பிளானாக இருக்க போகுது. இதுக்கு மேலே நான் எதுக்கு இங்கே இருக்கணுன்ட்டு அந்த பையன் கூட, அந்த ஹோ கூட வந்து அவன் சண்டை போடுறான். இவங்க 2 பேருக்குள்ளே, அதாவது அந்த வாக்குவாதம் மாதிரி ஆன உடனே காட் சொல்ல வந்து நீ வெளியே போன்ட்டு அவனை அனுப்பிச்சி விட்டு இவனை போட்டு மறுபடியும் அடித்து இதை விட மோசமான ஒரு ப்ரிசனுக்கு அவனை அனுப்பிச்சி விட்றாங்க. இது வந்து அவனோட லைஃப் வந்து அடுத்த ஒரு மோசமான ஒரு கட்டத்துக்கு போயிடுச்சு. இதுக்கு நடுவில் ஆனி, அவங்களோட பொண்ணு, இவங்கெல்லாம் வந்து அவங்களோட லைஃப்பையும் காட்டுறாங்க. லூசியாவுக்கு வந்து காலேஜெலாம் முடிச்சு அவளுக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு குழந்தையெல்லாம் பிறந்து இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. இது எல்லாமே நடக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா 1970s நான் சொன்னேன் அவங்க அப்பாவை கடத்திட்டு போன டைமு. ஸோ அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து 10 வயசு. இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகி அவள் பசங்களே நல்ல பெரியவங்களாக வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறாங்க. இப்போ சருக்கு வந்து கொண்டு போன இன்னொரு மோசமான ஒரு சிறைச்சாலையில் வந்து அவனை அதை விட ரொம்ப இல் ட்ரீட் பண்ணுறாங்க. சாப்பாடு சரியாக போடுறதில்ல. அங்கே வந்து ஒரு ஃபார்ம் மேனேஜர் ஒரு ஆள் இருக்கார். அந்த ஆள் கூட வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவர் கூட ஒரு நட்பு வருது. ஸோ இவங்களுக்கு என்னென்னா சாப்பாடு வந்து வெளியில் போய் ஒரு வண்டியில் போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு டைமு. அப்போ அந்த ஃபார்ம் மேனேஜர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுனால ஒரு தடவை அந்த ப்ரிசன்லேருந்து எப்படியாவது அந்த கேம்ப்லேருந்து வெளியே வரணும். அந்த கேம்ப் வந்து எஜுகேஷன் கேம்ப் அப்படிங்க, ரீ எஜுகேஷன் கேம்ப். என்னென்னா, ஒன்று அவங்களோட எஜுகேஷனை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, இல்லைன்னா அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி எங்கள் கண்ட்ரிக்காக நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. அதனால் அந்த கேம்புக்கு பேர் வந்து ரீ எஜுகேஷன் கேம்ப்னு வச்சுருக்காங்க. இப்போயும் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீ எஜுகேஷன் கேம்ப்னு உண்மையிலே இருக்குது. ஸோ அந்த கேம்ப்லேருந்து அவன் எப்படியோ வந்து அந்த ஃபார்ம் மேனேஜர் கூட பேசிட்டு வந்து எப்படியோ நான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி அந்த வேனில், சாப்பாடு எடுத்துகிட்டு வர வேனில் வெளியில் வர்றவன் அங்கேருந்து தப்பிச்சு போய்ட்றான். தப்பிச்சு போய் ஏதோ ஒரு ட்ரெயினில், ஒரு குட்ஸ் ட்ரெயின்லையோ இதுலையோ ஏறி அங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போய் முசான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறான். அந்த முசானில் போய் அங்கேயும் அந்த ட்ரெயினில் நடுவில் இறங்கி எப்படியோ தப்பிச்சு இந்த நார்த் கொரியா விட்டு எப்படியாவது வெளியில் போகணும். அப்போ அந்த பார்டர் ஊர் வந்து அந்த முசான். பார்டர்னால் நார்த் கொரியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பார்டர். அதை டிவைட் பண்ணுறது ஒரு நதி, டியூமன் அப்படிங்கிற ஒரு நதி வந்து அதை டிவைட் பண்ணுது நார்த் கொரியாவுக்கும் சைனாவுக்கும். ஸோ இவன் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி எப்படியோ அங்கேருந்து போய் அந்த ரிவரோட ஒரு கரைக்கு போய்ட்றான். அங்கே ஒரு வயசான ஆள் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட வந்து சொல்கிறான், நான் எப்படியோ இங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன், நான் திருப்பி அந்த பக்கம் போகணும், அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால், டே டைமில் போக முடியாது, ஃபுல் கார்ட்ஸ் இருப்பாங்க. நைட் டைம்லேயும் போக முடியாது. அப்போ உனக்கு வந்து அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக ஃப்ரோஸ் ஆகி சில்லுன்னு இருக்கும். நீ இறங்கி நடக்கும்போதே வந்து உன் கால்லாம் உறைஞ்சி நீ அப்படியே பாதி ஆறுலேயே நீ வந்து ஃப்ரீஸ் ஆகி செத்து போயிடுவ அப்படின்லாம் பயமுறுத்துகிறாங்க. பட் இவனுக்கு வேறு வழி இல்லை. நான் எப்படியாவது வேறு இடத்துக்கு போகணும், என் பொண்ணை காப்பாற்றணும், என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளிர்ந்த நதிக்குள்ளே இறங்கிடுறான். இறங்கி எப்படியோ அந்த பக்கமாக நடந்து நீந்தி அப்படி இப்படின்னு போகும்போதே அவனுக்கு பயம் வருது. நம்ம உயிர் வந்து தலைப்பக்கம் வந்து சைனாலேயும் கால் பக்கம் நார்த் கொரியாலையும் வச்சு அப்படியே அந்த நிலைமையில செத்து போயிடுவோமா அப்படின்லாம் மைண்டில் யோசிச்சுட்டே வந்து எப்படியோ அந்த நதியை தாண்டி அந்த பக்கம் போயிடுறான். அங்கே போனதுக்கு அப்புறமும் அவனுக்கு நிறைய தடங்கல்கள் வருது. ஏன் அப்படின்னா, சைனாக்குள்ளே ஊடுருவுற நார்த் கொரியன்ஸை பிடிச்சி மறுபடியும் அந்த நார்த் கொரியன் கார்டுக்கிட்ட கொண்டு போய் விட்டால் அவங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா பார்டர் டு பார்டர் ஊருன்னு பார்த்தோன்னா அவங்க 2 பேருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். அது கண்ட்ரி பார்டராக இருந்தாலும் சரி, ஸ்டேட் பார்டராக இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இங்கே யாராவது தப்பிச்சு வந்துட்டாங்கன்னா திருப்பி கொண்டு போய் அங்கே விட்டால் அவங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் இவன் பார்க்குற ஆளுங்க எல்லாமே நார்த் கொரியனாவோ இல்லை நார்த் கொரியனோட ஸ்பையாவோ இருப்பாங்களோன்ற அந்த பயத்திலே வந்து எப்படியும் அவன் சைனா பார்டருக்குள்ளே வந்துடுறான். அந்த நதியை கடந்து வந்து சைனா பார்டருக்குள்ளே வந்துடுறான். அங்கேயும் அவனுக்கு வந்து சில பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, சில பேர் அவனை மாட்டி விட பார்க்குறாங்க. இப்படி நிறைய கட்டங்கள் தாண்டி வந்துட்டுருக்கிறான். ஒரு கட்டத்தில் ஒரு கிறிஸ்டியன் கப்பிள் அவங்க வந்து அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் வந்து ப்ரிசன்லேருந்து தப்பிச்சு வந்திருக்கிறான்னு. சரி, ஓகே, நீ இங்கே கொஞ்ச நாளைக்கு இரு, நான் யார்கிட்டையும் காட்டி கொடுக்க மாட்டேன், உனக்கு நான் சாப்பாடு தரேன், ஆனால் என்னால் உன்னை ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் கொஞ்ச நாளில் நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்றான். அப்படி போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து ஒரு ஃபிஷர்மேன், உனக்கு நான் ஒரு ஆளை காமிச்சு தரேன், அவன் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஏன்னா அவன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அப்டக்ஷன் ஆகி வந்தவங்கள
திருப்பி அவங்க ஊருக்கு போகிறதுக்கு அவன் வந்து நிறைய ஏஜென்ட்ஸ் கூடலாம் பேசி ஹெல்ப் பண்ணுற ஆள் தான். நீ அவன் கூட பேசி தப்பிச்சு போய்க்கோ அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேன்ட்டு அந்த ஒரு ஆளை கண்டுபிடிச்சி அவன்கிட்ட கொண்டு போய் விட்டுறாங்க. அவன் பேர் வந்து ஜீஹூ அப்படிங்கிற ஆள். அவன் யார் அப்படின்னா இந்த மாதிரி வெளிநாட்டு ஏஜென்ட்ஸ் கூட வந்து டைப் வச்சுட்டு, ஏன்னா அவங்க அப்பாவும் இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அப்டக்ஷனில் போனவர். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார்னே தெரியாது. ஸோ அந்த ஒரு வருத்தத்தில் அவன் யாரை வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்களோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு மனப்பான்மையில் அவன் இந்த மாதிரி பண்ணுறான். அப்போ அவங்ககிட்ட வந்து இவனோட கதையெல்லாம் சொல்கிறான். முதல்ல அவன்கிட்ட பேசுறதுக்கே அவன் பயந்த ஆள். ஏன்னா இவன் என்ன ஏஜென்ட்னு தெரியாது. இவன்கிட்ட நம்ம அமெரிக்கன் க்ரீன் கார்டு ஹோல்டர் அப்படிலாம் சொன்னோன்னா இவன் அதை எப்படி எடுத்துப்பானோ அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இவன் அந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறான். என் பொண்ணு வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு, 70களில் நாங்கள் அங்கே இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த கேம்பில் மாட்டிக்கிட்டேன், என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு. ஸோ ஜீஹூவுக்கு வந்து இன்னொரு ஆள்கிட்ட ஒரு தொடர்பு வருது. அந்த ஆள் பேர் வந்து ரோஜர். அவனும் யாருன்னா அவன் ஒரு ஹியூமன் ஆக்டிவிஸ்ட், அதாவது அந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டு. ஸோ அவரும் வந்து இந்த மாதிரி அப்டக்ஷனை பற்றி நிறைய பேசுகிறாரு. அப்டக்ஷனால் தொலைஞ்சு போன உறுப்பினர்களை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்த்து வைக்கிறதுக்கு அவன் வந்து ஹெல்ப் பண்ணுறான். இந்த மாதிரி ஒரு காமன் தாட் ப்ராசஸ் இருக்கிற சில ஆளுங்க மூலமாக எப்படியோ வந்து சர்க் வந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியே வர்றான். இது வந்து ஓவராலாக இதுதான் ஸ்டோரி. இதோட விவரணைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய இடத்துல வந்து ரொம்ப கிரிப்பிங்காக இருக்குது. ப்ளஸ் இது வந்து அந்த நிலவியல் அல்லது அந்த புவிசார் அரசியல் நான் சொல்கிறதுனால இது ஒரு ஃபேமிலி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காண்டினென்ட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கதையை வந்து வெவ்வேறு இடத்துல பிளாட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னுக்கு பின்னா ட்ராவல் பண்ணும்போது நிறைய வருஷங்கள், கிட்டத்தட்ட டிகேட்ஸ், பல 10 ஆண்டுகள் வந்து இந்த கதை வந்து ட்ராவல் ஆகுது. அதுக்கு அவனோட 4 ஜெனரேஷன், கிட்டத்தட்ட அந்த சர்க்கோட பேரண்ட்ஸு, சர்க்கு ஜென்ரேஷன், அவனோட பொண்ணுக்கு பிறக்கிற பசங்க, இந்த மாதிரி ஒரு 4 ஜெனரேஷனாக வந்து இந்த கதை வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து இது அந்த கடைசி முடிகிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சஸ்பென்ஸாக கொண்டு போய் ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து முடிஞ்சிருக்கும் இந்த எண்டு. ஓகே, நான் எண்டுக்குள்ளே போகலை, பட் இந்த மாதிரி தான் ஒரு காமன் மேன் ஒரு கண்ட்ரியிலேருந்து தெரியாதனமாக இன்னொரு கண்ட்ரிக்கு கடத்தப்படுறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தான் இதோட ஸ்டோரி. முதல்ல இருந்தே பார்த்திங்கன்னா சர்க்குக்கு வந்து அவன் கல்யாணத்துக்கு முன்னாடியும் அவன் ஃபேமிலி அவனை விட்டு பிரிஞ்சு வேறு கண்ட்ரிக்கு போகிற மாதிரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் அவன் ஃபேமிலி பொண்ணு ஒய்ஃப் எல்லாம் வேறு கண்ட்ரிலையும் அவன் வேறு கண்ட்ரிலையும் இருக்கிற மாதிரியான ஒரு சோகமான ஒரு சுச்சுவேஷன் தான் அவனுக்கு இருக்குது முதல்ல இருந்தே. இது வந்து புவிசார் அரசியல் சொன்னால் இது எந்தெந்த கண்ட்ரின்னு நம்ம பேசும்போதே சொல்லியிருந்தோம். ஸோ ஜப்பானில் ஆரம்பித்து கொரியா, சைனா, ஒரு கட்டத்தில் மங்கோலியா வரைக்கும் போகுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யூஎஸ் டச் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 5 கண்ட்ரிலையும் வந்து இவங்களோட ட்ராவல் இருக்குது. ரைட்டிங் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல் ஆஃப் கான்வர்சேஷன் தான். மோஸ்ட்லி கதை வந்து கான்வர்சேஷன் மூலமாக தான் நகர்த்துறாங்க. அதுலேயும் சில சமயம் என்னென்னா ரொம்ப நீளமான சென்டென்ஸ், அதாவது ஒரு புள்ளி எப்போ வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியல, கண்டினியூஸாக வாசிச்சுக்கிட்டே போக வேண்டியிருக்கு. அதனால் ஃபஸ்ட் லைன்லேருந்து அது ஒரு பேராகிராஃபாக வந்து நம்ம ஒரே சென்டென்ஸாக படிக்கும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு எழுத்து நடை. பட் ஆனால் இவங்களோட அந்த எழுத்தில் வந்து அந்த போல்ட்னஸ் வந்து ரொம்ப நல்லாவே தெரியுது. இவங்களோட முந்தின கதைகளுக்கும் வந்து வாசகர்கள் சொல்லியிருக்கிற பின்னூட்டம் என்னென்னா, ரொம்ப போல்டாகவும் ஷார்ப்பாகவும் எழுதுகிற ஒரு எழுத்தாளர் சூசன் சாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதையிலையும் அது வந்து ரொம்பவே நல்லா தெரியுது. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற நிகழ்காலத்தில் இருக்கிற அரசியலை வச்சுக்கிட்டு இவங்க இந்த ஹிஸ்ட்ரியும் வந்து எடுத்து இது இந்த பிளாட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக தோணுச்சு. நல்லா எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. வெவ்வேறு நாடுகள், வெவ்வேறு காலகட்டங்கள், இதிலே வந்து நிறைய அந்த நேம்ஸ்லேருந்து நம்ம அந்த சூஸிங் ஆஃப் நேம்ஸு, அந்த லாங்குவேஜ், சில இடத்துல அந்தந்த லாங்குவேஜை அப்படியே சொல்கிறது. கடைசியில் அந்த கொரியாவை பற்றி பேசும்போது கொரியாவோட ஒரு நிறைய டச் பாயிண்ட்ஸ் நிறைய வரும்போது அந்த கொரியன் எழுத்து வடிவங்கள் வரைக்கும் சில இடத்துல வந்து ரொம்ப நேச்சுரலாக டிஸ்கிரைப் பண்ணுறதை பார்க்கும்போது ஆசிரியருக்கு வந்து அந்தளவுக்கு அது தெரிஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஃபாதர் அண்டு டாட்டர் மீட் பண்ணுற சீன்லாம் வந்து பார்க்கும்போது அவர் எழுதுகிற அந்த பேப்பரில் எழுதுகிற அந்த எழுத்துக்களோட வடிவம் வரைக்கும் அவங்க வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த இடம்லாம் ரொம்ப சஸ்பென்ஸாக போகிற இடம், அதனால் அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இவரை வந்து ஒரு அரசியல் கைதி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஹீஸ் அன் அப்டக்டட் விக்டிம் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வந்து முடியுது.
ஷார்ட் லிஸ்ட்டுக்கு போகுமா அப்படின்னு கேட்டால் சான்சஸ் இருக்குது. எதனால் அப்படின்னா இந்த ஒரு போல்ட்னஸ் இந்த ஸ்டோரி, அப்புறம் கூர்மையாக அந்த எழுதியிருக்கிற விதம், சாய்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்கேப், அவங்க எந்தெந்த இடத்துல வந்து அந்த நிலவியல் சார்ந்த விஷயங்களை வந்து தொட்டு எழுதியிருக்காங்க. வெறும் இந்த ஊர் அந்த ஊர்னு சொல்லாமல் அந்த ஊரில் இருக்கிற ரொம்ப கோரான விஷயங்களை கூட வந்து கண்டுபிடிச்சி எழுதுறது. முக்கியமாக இந்த பார்டர் கிராசிங்கில் நடக்கிற விஷயங்கள், அதை பற்றின விவரணைகள்லாம் வந்து ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. அது ஒரு ரீசன் சொல்லலாம். அப்புறம் நார்த் கொரியா எல்லாருக்குமே தெரியும். நார்த் கொரியா எப்போவுமே ஒரு சிம்ம சொப்பனம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்க பண்ண அந்த அப்டக்ஷனை ஓப்பனாக வந்து இந்த கதையை ஃபுல்லாக எழுதியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது வந்து குறும்பட்டியலுக்கு போகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. போனால் நானும் சந்தோஷப்படுவேன். ஏன்னா இந்த புத்தகத்தை வந்து செலக்ட் பண்ண ஒரு வாசகனாக வந்து இந்த புத்தகம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற ஆசைப்பட்றேன். ரொம்ப நல்ல ஸ்டோரி, கண்டிப்பாக எல்லோரும் படித்து பார்க்கலாம். ரொம்ப நீளமான ஸ்டோரியும் கூட, பொறுமையாக படிக்க வேண்டிய ஒரு இது இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் இந்த கதையை கேட்டதுக்கு அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து வாசிப்போம், வாசிப்பை நேசிப்போம். நன்றி.